வசந்த் டிவி நேயர்களுக்கு இந்த பாண்டுவின் எளிய வணக்கம். ஊரும் பேரும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஊர் மேலப்பலவஞ்சி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். என்றைக்குமே நம்ம ஒரு ஊரில் இருக்கிறோம்னா அந்த ஊருடைய பேர் ஏன் வந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம பேர் என்ன, நம்ம ஊர் பேர் என்ன, அதனால தான் இன்ஷியலில் நம்ம பேர், அப்பா பேர் ஒரு இன்ஷியல், அதுக்கு அடுத்தது ஊர் பேரை போடுறோம். அதனால் ஊரை பற்றி நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது உதாரணமாக ஒரு நாளைக்கு பஸ் ஸ்டாண்டில் பாருங்களேன், ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்களேன், எக்கச்சக்கமான கூட்டம். கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து இறங்குவான், 10,000 பேர் ஏறிக்கிட்டு இருப்பான். இது டெய்லி ரொட்டேஷனில் டெய்லி நடக்கிற விஷயம். ஆனால் இந்த 10,000 பேர் இறங்குறான், இந்த 10,000 பேர் ஏறுறான், எங்கே போகிறான் எங்கே வரான்னு விடுங்க. ஆனால் அவன் சொந்த ஊரில் போய் உன்னுடைய ஊரை பற்றி இந்த பேர் வந்திருக்கிறது என்ன காரணம்னு கேளுங்க, தெரியாது. அது முக்கியம் இல்லை, எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நாளைக்கு அந்த ஊர்லேயே நாம் வந்து ஒரு பொண்ணையே கொடுக்குறோம், இல்லை அங்கேருந்து ஒரு மாப்பிள்ளையை எடுக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த ஊருடைய மக்கள் யார், அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்தது, அந்த ஊருடைய புராணத்தினுடைய புராண காலத்து கதையில் அந்த ஊர் பேர் வருதா, சரித்திர காலத்தில் வருதா, இல்லை புதுசாக உற்பத்தியான ஊரா, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். காரணத்தை எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. அது யாரும் செய்கிறதில்லை. அதை செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஊரும் பேரும் இந்த நிகழ்ச்சியை வந்து வசந்த டிவி அவர்கள் நிலையத்தார் வந்து உங்களுக்காக வழங்குறாங்க. அதை தொகுத்து வழங்குறது தான் நான் வந்திருக்கேன். அதை எங்கூட எங்களுடைய காமெடி பட்டாளத்திலேருந்து போண்டாமணி அண்டு கிங்காங் 2 பேரும் உங்கள் ஊருக்கு வந்து இந்த மேலப்பலவஞ்சிங்கிற இந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக, காரண பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்களுக்கும் எனக்கும் அத்தனை நேயர்களுக்கும் தெரியப்படுத்துவதற்காக அவங்க உங்கள் ஊருக்கு மேலப்பலவஞ்சிக்கு இப்போ வரப்போகிறாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்தாச்சு. ஐயா ஸ்ட்ராங்காக இருக்கு, கேட்கலாமா? மாட்டாம நீ கேட்குறியா கேள்வியா நான் கேட்கவா? நீங்களே கேளுங்க. அப்போ நீங்கள் கேட்க மாட்டீங்களோ? ஏன்டா அடி வாங்கினா நீயே வாங்கின்றீங்க, அப்படி தானே? ஆமாம், சரி தெரியுது. நீ அடி வாங்கினா நான் வேடிக்கை பார்ப்பேன். பொம்பளைங்க இடத்துல போனால் நீங்கள் கேட்பீங்க, இப்படி வயசான ஆம்பளை இருக்கேன்னா நாங்கள் கேட்கணும். சரி சரி ஐயா, வணக்கம் ஐயா. உங்கள் பேர் ஐயா? எங்கள் பேர் கிருஷ்ணன். கிருஷ்ணன். கொஞ்சம் உட்காந்து பேசலாமா? இன்னுக்கிட்ட பேசுவாங்க. ஏன் உட்கார மாட்டீங்களோ? உட்கார மாட்டேன். நாட்டாம நிற்கிற பயமா? சுண்டல் வேட்டி செஞ்சிருவேன். எப்பா வேறாம்பா நீ கேளு. ஐயா ஐயா, உங்கள் சொந்த ஊர்? மேலப்பழஞ்சி. மேலப்பழவஞ்சி பேரே வந்து மேலப்பழஞ்சி தாங்கிறது. என் ஊர் கிருஷ்ணன், பெருமாடு போஸ்ட்டு, மேலப்பழஞ்சி ராமமே கிருஷ்ணன் சொல்லி எழுதிக்க. மேலப்பழவஞ்சி என் பேர் வந்தது. எங்கே இருக்கேன்? கீழே பொழிஞ்சு மேலே பொழிஞ்சு ஆரம்பத்தில் வந்தது. அது இந்த ராமாயண நாடகத்தில் வந்தது. நாடகத்தில் வந்தது. ஆமாம், அதனால அந்த பேர். அந்த பேர் நல்லா கேட்டுக்கலீங்க. ராமாயண நாடகத்தில் வந்தாலும் அந்த பேரா? ராமாயண நாடகத்தில் இவர் என்ன வேஷம் போட்டாரு? என்ன வேஷம் பண்ணி ஹீரோவா? நாங்களா? நாங்கள் போட்ட வேஷம் உங்களுக்கு தெரியுமா? அதை தூக்காம ஏன் நாங்கள் பேசுகிறேன்? அந்த வேஷத்தை பாருங்க பாப்போம். பயமுறுத்தாத. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. மாணிக்கம். மாணிக்கம். சொந்த ஊர் இது? இதே ஊர். இதே ஊர்னா அப்படி ஒரு ஊரா? மேலப்பழவஞ்சி. மேல பழவஞ்சி. மேலப்பழவஞ்சி. ஐயா அந்த மேலப்பழவஞ்சி ஏயா வந்து பேரு? பெரியவங்களை கேட்டா தானே தெரியும். அப்ப நீங்க பெரியவங்க இல்லையா, சின்னவங்க? சரி மனேனே, சரி இது இந்த மேட்டர் சொல்லுங்க. சாமி பார்க்க சாமான்கள் இங்கே கிடைக்காது. இந்த சாமி பார்க்க அது இப்படி வாங்க ஐயா. அதிர்ச்சியா இருக்கிறவங்களுக்கு இப்படி உட்காருங்க சேர்ல. கயிறு மந்திரிச்சு கொடுப்பாங்க. பூசாரி வீடு உள்ள இருக்காங்க. உள்ள பூசாரி இருக்காங்க. அதிர்ச்சியா. ஏயா தெரியாம தெரிஞ்சுக்கிறேன். இவர் வளர்றதுக்கு ஏதாவது கயிறு மந்திரிச்சு வளர்றதுக்கு அவரு முடியாது. வளர முடியாது. ஏன் முடியாது நீங்க முடிவு பண்றீங்க? அதுக்கு ஏதாவது நாட்டு மருந்து சாப்பிட்டாங்க. ஓ நாட்டு மருந்து. தம்பி நாட்டு மருந்து சாப்பிட்டா நீ வளர்ந்துருவியா? நாட்டு மருந்து சாப்பிட்டா வளர்ந்துருவனா? இந்த பணமா ரைட்டுக்கு வருவனா? கன்ஃபார்ம் தானே? அந்த அந்த நாட்டு மருந்துக்கு கொடுக்கல எப்படியாவது? அரைக்கப்பமா ஆமா, வேப்பந்தலை தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா எத்தனை நாளைக்கு சாப்பிடணும்? 15 நாளைக்கு. 15 நாள் சாப்பிட்டா பணமா ரைட்டுக்கு வந்துடலாம். 15 நாளைக்கு சாப்பிட்டு வந்து பேசிக்கிறோம். இது தெரியாம இவ்வளவு நாளா இருந்துட்டேன். ஓகே. உங்க பேர் என்ன? என் பேர் பொன்னையா. சொந்த ஊர் இது? சொந்த ஊர் இதுதான், மேலப்பழவஞ்சி. மேலப்பழவஞ்சி. இந்த மேலப்பழவஞ்சி பேர் எப்படி வந்தது? அதுதான் தெரியல. அதுதான் தெரியல. எப்படி சொன்னேன் ஐயா? பாத்தீங்களா, மேலப்பழவஞ்சியில ஐயா இருக்கிறாரு, அந்த பேர் எப்படி? அதான் தெரியல. நல்லா இருக்கியா? ஏய் இப்ப நான் தான் நாட்டாம. ஐயா சொல்லுங்க ஐயா. மேல பழம் வஞ்சு தானே? ஆமா. அதுக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. அந்த காலத்துல எல்லாம் கஞ்சி சாப்பிட்டு இருப்பேன்.
அதுல இருந்து இது மேல பழம் வஞ்சின்னு வந்து அப்ப அந்த கஞ்சியை மேல உட்காந்து சாப்பிட்டாங்களோ, அது கூட ஆஹா அதனால மேல பழவஞ்சி. என் மனசை டச் ஐயோ, அந்த கீழே பழவஞ்சி கீழே வந்து உட்காந்து கீழே உட்காந்து கஞ்சி சாப்பிட்டுருக்காங்க. நான் வேற ஊர்ல சொல்றேன். பேச்ச பாரு பேச்ச. ஒரு நாட்டாம அடிக்கலாம் ஏய். நாட்டாமே நாட்டாம ஒரு மரியாதை வேணா நீ நாட்டாம. என்னைக்கு துண்டு போட்டு நாட்டாமையா ஏய், நாட்டாம எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படி இருப்பாங்க? கொடைய கையில எடுத்துக்கிட்டு சரி செம்ப கையில வச்சுக்கிட்டு சரி 10 பேர் கொடை சூழ அப்படியே ஆலமரத்துக்குள்ள உட்காந்து அப்படியே போற வர ஆளுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே லுக் விட்டுட்டு இருப்பாங்க. அதான் நாட்டாம. ஏ போண்டா, நீ சொல்ற மேட்டர் ஓகேதான். நீ சொல்ற மேட்டர்ல 1993, இது 2013. இப்படி தொப்பி கண்ணாடி போட்டு வருவாங்க. அதான் இந்த ஊரு இந்த புள்ள ஸ்டைல நாட்டாம. ஓகே, வெரி குட். கை விடு. ஓகே. ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு ஊரும் பேரும் தொடர்கிறது. கிங்காங்கும் போண்டாமணியும் உங்ககிட்ட வந்து விசாரித்தாங்க, இந்த ஊர் பேர் ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஒரு பெரியவர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். எல்லோரும் சரியாக சொல்லலை, ஏன்னா அவங்க வெவ்வேறு ஊர்லேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு தெரியாது இந்த மேலப்பழ வஞ்சனை என்னன்னு தெரியாது. ஆனால் அதில் பாருங்கள், ஒரு பெரியவர் சொல்லியிருப்பார் மேலப்பழ வஞ்சனை என்னன்ட்டு. மேலப்பழ வஞ்சின்னா இந்த வஞ்சி கொடியால் அப்படி போனோம். நம்ம குற்றால குறவஞ்சி, இந்த வஞ்சிங்கிறது ஒரு பெண்ணுடைய பெயராக தான் இருக்கணும். அந்த நாடகத்தில் இருக்கிற நடிகைகளுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி பேர் இருக்கும். பழவஞ்சி அப்படின்னு ஒரு நாடகத்தில் ஒரு கேரக்டர். ஊரில் திருவிழா பண்ணிங்கன்னா ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து நாடகம் போடுவாங்க. அந்த நாடகம் பவளக்கொடி போடுவாங்க, இந்த பழவஞ்சி நாடகம் போடுவாங்க, இறந்த காதல், அள்ளி தர்பார் இப்படிலாம் போடுவாங்க. இதில் வந்து பழவஞ்சின்னு ஒரு கேரக்டர் நாடகத்தில் வர ஒரு கதாபாத்திரத்தினுடைய பெயர், அந்த பெயர் ஞாபகார்த்தமாக அந்த ஊருக்கு வச்சுருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளவு கலையார்வம் இருக்குன்னு அந்த மக்களுக்கு. அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில், அப்போல்லாம் இந்த எஃப்எம் டிவியெல்லாம் இல்லை. அப்போ அவருடைய படம் ரிலீஸ் ஆகும். புதிய பறவை அப்படின்னு ரிலீஸ் ஆச்சுன்னா அவர் வந்து உட்காந்துட்டு கேட்பார் மேனேஜர்கிட்ட, டேய் சேலம் போடு, படம் எப்படி ஓடுதுன்னு விசாரிப்பார். வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும், சேலத்துக்கு போட சொல்லுவார். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர் இருக்குது, மதுரை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, திருச்சிராப்பள்ளி இருக்குது, கன்னியாகுமரி, நாகர்கோயில். ஆனால் அவர் சேலத்துக்கு லைன் போடணும். சேலத்துக்கு லைன் போட்டு புதிய பறவை படம் எப்படி ஓடுதுன்னு விசாரிப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா சேலத்து மக்கள் வந்து ரொம்ப அந்த ரசிகர்கள் ரசிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் மனோகர் ரொம்ப வருஷம் அவருடைய நாடகமெல்லாம் அரங்கேற்றம் நேரு கலையரங்கம் சேலத்தில் தான் பண்ணுவார். மாலிகாஃபூர், சாணக்கிய சபதம் எல்லா நாடகமும் அரங்கேற்றம் வந்து சேலத்தில் தான் பண்ணுவார். ஏன்னா சேலத்து ரசிகர்களுக்கு ரசிப்புத்தன்மை ஜாஸ்தி. அதனால் சேலத்துக்கு லைனை போட்டு கேளு படம் எப்படி ஓடுது, அண்ணே படம் நல்லா ஓடுது, ஓகே அண்ணே நல்லா படம் ஓடுதாம்மா, அது போதும்டா, வேறு ஊர் விசாரிக்க வேண்டியதே இல்லை, படம் சக்ஸஸ் அப்படிம்பார். அந்த அளவுக்கு ஒரு ஊர் மக்கள் ரசிப்புத்தன்மை. அதே மாதிரி நாடகத்துக்கு வேண்டிய நடிகைகள், கல்லாங்குத்து தெருன்னு சேலத்தில் ரொம்ப ஃபேமஸ். அங்கே இருக்கிற நடிகைகள் தான் இந்த வில்லேஜில் நாடகம் போடுறவங்கலாம் லோக்கல் ஆளுங்க நடிப்பாங்க, லோக்கல் மக்கள். ஆனால் பெண்கள் நடிக்க மாட்டாங்க. அதுக்கு அங்கேருந்து தான் கூப்பிட்டு வருவாங்க, டைலாக்கை கொடுத்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு ஊருக்கே, சேலத்துக்கு அந்த பேர் வைக்கல, ஆனால் ஒரு ஊருக்கே மேலப்பழவஞ்சின்னு வைக்கிறாங்கன்னா அங்கே கீழப்பழவஞ்சி, மேலப்பழவஞ்சி கீழப்பழவஞ்சின்னு ரெண்டு இருக்குது. ஒரு கதாபாத்திரத்தினுடைய பெயரை வந்து ஒரு ஊருக்கு வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய பெருந்தன்மை ரசிப்புத்தன்மைன்னு சொல்வீங்க. ஒரு நாடகத்தினுடைய கேரக்டரை ஒரு ஊருக்கு வச்சுருக்கிற ஒரே ஊர் மேலப்பழவஞ்சி தான். அதை வந்து நம்ம வசந்த டிவியிலேருந்து ஒரு 10 பேர் இதுக்குன்னு ஒதுக்கி இருக்குது. அந்தந்த ஊருக்கு போய் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை தொகுத்து அது ஒரு படக்காட்சியாக மாற்றுறாங்க. இதை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதுதான் உண்மை.
பழுவஞ்சி. இப்பெயர் வர காரணம் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் தாலுகாவில் அமைந்துள்ளது மேலப்பழுவஞ்சி எனும் இயற்கை எழில் சூழ்ந்த இக்கிராமம். இனி இவ்வூருக்கு ஏன் மேலப்பழுவஞ்சி என்ற பெயர் வந்தது என்பது பற்றி காண்போம். முற்காலத்தில் கோட்டையின் மதிர்ச்சுவர் இஞ்சி என்ற சொல்லால் குறிக்கப்படும். பாண்டி நாட்டில் மதுரைக்கு அண்மையில் வடபழஞ்சி, தென்பழஞ்சி எனும் ஊர்கள் சிறப்புடன் விளங்கின. பழஞ்சி என்பது பழ இஞ்சி என்பதன் சிதைவாக தோன்றுகின்றது. பண்டைய நகரத்தின் கோட்டை சுவர்களின் எல்லையை அறிந்து கொள்வதற்கும் இந்த வார்த்தை பயன்படுகிறது. மேலப்பழுவஞ்சி எனும் இவ்வூர் முன்னாளில் மேலப்பழ இஞ்சி என்றே அழைக்கப் பெற்றது. பின்னாளில் மக்கள் தமது வார்த்தை புழக்கத்தில் மேலப்பழ இஞ்சி என்பதை மேலப்பழுவஞ்சி என்று உச்சரிக்க தொடங்கினர். இவ்வாறே இவ்வூருக்கு மேலப்பழுவஞ்சி என்ற பெயர் வந்தது. பார்த்துட்டிங்களா? இதுதான் மேலப்பழுவஞ்சியுடைய உண்மையான காரண பெயர். ஏன் வந்ததுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது நம்ம கேட்கும்போது டக்குன்னு நம்ம சொல்லாம விட்டோமோன்னு பல பேர் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஐயா அப்படியே சொல்லியிருக்கலாமே, சே நான் அப்பவே சொல்லலான்னு நினச்சேன் அப்படிம்பாங்க. மனிதனுடைய இயற்கையான குணமே இதுதான். இதை மாற்றவே முடியாது யாராலையும். எத்தனை வருஷம் ஆனாலும் மாறவே மாறாது. அதனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நல்ல விஷயம். ஒரு நாடகம் நடத்துகிற மாதிரி, ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு மட்டுமில்லை, உங்கள் குடும்பத்துக்கு இது நல்ல விழிப்புணர்வு மாதிரி. இது மறக்காமல் தொடர்ந்து பார்க்குறீங்க. இப்போ அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன இடைவேளை. ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. இடைவேளைக்கு பிறகு இந்த பாண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இப்போ நாம் பார்க்க போகிற ஊர் பெருமாநாடு. என்னடா அது பெருமாநாடு? பெருமாள் நாடா, இல்லை பெருமையான நாடா, இல்லை பெருமாள் கடவுள் பெருமாள் அங்கே வந்து இருக்காரா, கோயில் கொண்டு இருக்காரா? எதனால் இந்த பேர் வந்தது பெருமாநாடு? பெருமையான நாடுங்கிறதுனால அப்படி வச்சுக்கிட்டாங்களா, இல்லை பெருமாள் இருக்கிறாருங்கிறதுனால பெருமாநாடுன்னு வந்ததா? அந்த காலத்தில் குறுநில மன்னர்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு 5-6 கிராமத்துக்கு, ஒரு 10 கிராமத்துக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ராஜா இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் குறுநில மன்னர்கள். அவங்கெல்லாம் பெரிய மன்னர்களுக்கு கப்பம் கட்டுவாங்க. யார்? பெரிய இந்த முஸ்லீம்ஸ், அவுரங்கசீப்பு, இல்லாட்டினா இவர் பாபர், அக்பர், அவங்களுக்கெல்லாம் கப்பம் கட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க இங்கே. அந்த குறுநில மன்னர்கள்லாம் இருக்கிற அந்த வில்லேஜுக்கு பேரெல்லாம் நாடு நாடுன்னு வரும், பாளையம் பாளையம்னு வரும், குறிஞ்சி குறிஞ்சின்னு வரும். அந்த மாதிரி பார்க்கோம்னா நாடு அப்படின்னா வல்ல நாடு, ஒரத்த நாடு தஞ்சாவூர்கிட்ட இருக்குது. பல ஊர் இருக்குது நாடு நாடுங்கிற பேரில். அதில் இந்த பெருமாநாடுங்கிறது ஒரு நாடா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ என்னுடைய நண்பர் போண்டாமணியும் கிங்காங்கும் உங்கள் ஊருக்கு வந்து பெருமாநாடுன்னா என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் கடையிலையோ இல்லை ரோட்லேயோ இல்லை மைதானத்துலேயோ பார்த்து கேட்க போகிறாங்க. நீங்கள் அதுக்கு காரண பெயர் பெருமாநாடு எப்படி வந்தது அப்படிங்கிற காரண பெயரை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க. அவங்க வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க. வர்றாங்க பாருங்கள், கிங்காங் போண்டாமணி. நாங்கள் வந்து இந்த வசன் டிவிலேருந்து வரோம். ஊரும் பேருன்னு ஒரு நிகழ்ச்சி. இந்த ஊரை பற்றி உங்கள் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கு. உங்கள் பேர் என்ன? காயத்ரி. காயத்ரி. இந்த ஊர் சொந்த ஊர்? சென்னை. சென்னை. இந்த ஊர் கிடையாது. சரி, நாங்கள் 3 பேருமே இந்த ஊர் கிடையாது. இந்த ஊருக்கு வந்தீங்க? வேலைக்காக வந்திருக்கோம். என்ன வேலை செய்றீங்க? இங்கே தேனாறு KGFSன்னு எங்களோட ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது, அங்கே வந்திருக்கோம். இந்த ஊர்? இந்த ஊர்? இந்த ஊர் இந்த ஒரு 4 கடை தள்ளி. அந்த ஊருக்கு பேர் என்ன? எந்த ஊர்? இப்போ நீங்கள் வேலை செய்கிற ஊருக்கு பேர்? நாங்கள் வேலை செய்கிறது
பெருமாநாடு. பெருமாநாடு. சரி, இந்த ஊர்ல வந்து வேலை செய்றீங்களே, இந்த பெருமாநாடு பேரை வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரியாது. தெரிஞ்சிட்டா நல்லா இருக்கு. இனிமேல் தெரிஞ்சா தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. எங்களுக்கும் தெரியாம தான் நான் கேட்டேன். எனக்கு தெரியாது. சரி, உங்க பேரு? ரோஹிணி. ரோகிணி. நீங்களும் சென்னை தானே? சொந்த ஊர் சென்னையா இல்ல சென்னையில பிறந்து வளர்ந்தீங்களா? இல்லை, நான் சென்னையில் பிறக்கல, கோயம்புத்தூரில் பிறந்தேன். கோயம்புத்தூர்ல பிறந்தீங்க. அருமையா இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போய் சென்னையில நீங்க வந்திருக்கீங்களா? சரி, நீங்களும் இங்க ஒர்க் பண்றீங்களா? ஆமாம், நான் அங்கே இந்த கேஜிஎஃப்எஸ்ல தான் நாங்கள் இப்போ வேலை பார்க்குறோம். அதனால அப்படியா? சரி, உங்களுக்காக இந்த ஊரை பத்தி ஏதாவது தெரியுமா? ஒன்றுமில்லை, எங்களுக்கு அந்த கேஜிஎஃப்எஸ் பற்றி தெரியும் எங்களுக்கு. அப்படியா? உங்க வேலை செய்யற பத்தி தான் தெரியும். அது எங்களுக்கு வேணாம், எங்க ஊரை பத்தி தான் வேணும். இன்னைக்கு ரொம்ப நன்றி. தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஓகே, நன்றி. அம்மா, உங்க பேர்? மேடம் சொல்லுங்க. திவ்யா. திவ்யா, அருமையான பேர். இந்த ஊர்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க. ஒரு சொந்த ஊரு? பிறந்தது வந்து மதுரை. மதுரை. சரி, மதுரைன்னு பேர் எப்படி வந்து அதையா தெரியுமா? மதுரை மாநாடுன்னு தெரியும். சரி, தெரிஞ்சுக்கல, ரொம்ப சந்தோஷம். உங்க பேரை முதல்ல சொல்லுங்க. பழனிசாமி. பழனிசாமிக்கு சொந்த ஊர் எது? பெருமாநாடு. பெருமாநாடு. ஐயா, அந்த பெருமாநாடுன்னு பேர் எப்படி வந்தது? இது முதல்ல பெருமாள் நாடுன்னு இருந்தது, இப்போ பெருமாநாடாக மாறி இருக்கு. அதான் ஏன் பெருமாநாடுன்னு வந்தது, அது சொல்லுங்களேன். பெருமாள் கோயில் முதல்ல பெருமையாக இருந்திருக்கலாம். ஆ. அதனால இப்போ நான் காலப்போக்கில் பெருமாநாடுன்னு இப்போ மாறி இருக்கு. அதாவது ஐயாவுக்கு கரெக்டா தெரியலன்றாலும் ஆ. பெருமாள் கோயில்கள் இருந்தபடியால இது பெருமாநாடு வந்திருக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா. ஐயா, இப்போவுமே நம்ம வந்து இருக்கிற இடத்துல நம்ம பிறந்து வளர்ந்து சம்பாதிச்சு சாப்பிடுற ஊரை முதல்ல இந்த ஊர் பேர் என்ன, இது எப்படி வந்துன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரியா? சொல்லிட்டீங்களே, இனிமேல் எல்லாம் அது தெரிஞ்சுக்குவார். உனக்கா இந்த பெருமாநாடு பேர் வந்து தெரியுமா? அதாவது சரியாக தெரியாது. பெரிய ஒரு கை கொடுங்க. சரியா தெரியாது அப்படின்னு கரெக்டா சொன்னதால இந்த பைக் அவருக்கு இலவசமா தரேன் நான். யார் வைக்க கொடுக்குற நீ? ஏடா உதவாங்கன்னு முடிவு பண்ணிட்டியானே. சும்மா ஒரு புறால வந்துச்சு. இருந்து உதவாங்கடா. ஏய், ஐயா வணக்கம். உங்க பேரு? கணி. கணி கணி. கணி. சொந்த ஊர்? பெருமாநாடு. பெருமாநாடு. உங்களுக்கு தெரியுமா அந்த பெருமாநாடு பேர் வந்து? பெருமாள்ங்கிற ஒரு கோயில் இருந்திருக்கு, அதை வச்சு வந்தது தான் பெருமாள். அப்ப பெருமாள் கோயில் இருந்தபடியால இந்த ஊருக்கு பெருமாள் வந்திருக்கு. வேற மாதிரி எதுவும் இல்ல. அதான். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அப்ரோஸ் பேர். சரி, இந்த ஊருக்கு பேரை பத்தி உங்களுக்கு தெரியாது? தெரியாது. சொந்த ஊர் இதுதானா உங்களுக்கு? சரி, தெரியாதான்? தெரியாது. தெரியாதுன்னு ஒரு ஊர். ஆமா, உங்க பேரு? நரகிஷ்மிஷா. நரகின்சா. நரகின்சா இந்த ஊர் சொந்த ஊர். நரகின்சா. இந்த ஊர் தான். கை கொடுங்க, கை கொடுங்க. என்ன தெளிவா சொல்றாங்க பாரு. இந்த ஊர் தான். வேற யாரு கேக்குறது? மல்லிகா பேகம். மல்லிகா பேகம். உங்க சொந்த ஊரு? இதே ஊர். ஊர் தான். இந்த ஊர் என்ன? எந்த ஊர்? இந்த ஊர் தான். பெருமாநாடு. பெருமாநாடு தான். பெருமாள் நாடுன்னு பேரேமா வந்து சொல்லுங்கம்மா, என்னால முடியலம்மா. முடியலையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்லுவாங்க. வெயிட் பண்ண சொன்னீங்களா? காமிச்சியா போட்டு கொடுப்பீங்களா? சரி, நாளைக்கு வாரம் தெரிஞ்சு வச்சுக்கீங்க. பார்த்தீங்களா? போண்டாமணியும் கிங்காக உங்கள் ஊருக்கு வந்தாங்க, உங்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்களும் சொன்னீங்க. அதில் என்ன விசேஷம்னா, அந்த கிங்காங்குடைய சைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவன் வச்சுருக்கிற மைக்கை விட 1 இன்ச்சு உயரம், அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப ஹைட்டு நீட்டணுமே, ஹைட்டில் அவ்வளோ உயரம் அப்படிங்கிறதுக்கு அவன் ஹைட்டுக்கு தகுந்த அளவுக்கு பசங்ககிட்டே கேள்வி கேட்குறான். அவங்களும் சொல்கிறாங்க, நீங்களும் சொன்னீங்க. இருந்தாலும் அதனுடைய வரலாறு என்ன, இந்த பெருமாநாடுன்னு எப்படி வந்தது, அதனுடைய பேக்ரவுண்டு என்ன, ஒரு ஆளுக்கு பேக்ரவுண்டு பார்ப்போம். இப்போ உதாரணமாக ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். என்ன பண்ணுவோம்? லெட்டர் எழுதுவோம். எப்படி? உங்கள் பொண்ணை பார்க்க வர்றோம். அவங்க எழுதுகிற லெட்ரு, பொண்ணு பார்க்க நாங்கள் வர்றோம், நாங்கள் இந்த ஊரை சேர்ந்தவங்க, எங்கள் ஊர் பெருமாநாடு அப்படின்னு போட்டோம்னா அவங்களுக்கு தெரியும். யார் மூலமாக? இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்த வசந்த டிவி நேயர்களுக்கு புரியும். எப்பா பெருமாநாடு, அந்த நாட்டிலேருந்து நம்மளுக்கு அலையன்ஸ் வந்துருக்குது, இதை விடக்கூடாது, வர சொல்லணும், வந்து பார்க்க சொல்லணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். அந்த அளவுக்கு பெருமாநாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இப்போ அந்த வரலாறு படக்காட்சியாக வருது. அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும். பெருமாநாடு இப்பெயர் வர காரணம் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் தாலுகாவில் அமைந்துள்ளது பெருமாநாடு எனும் இச்சிற்றூர். இது அன்னவாசலில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுக்கோட்டையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இனி இவ்வூருக்கு ஏன் பெருமாநாடு என பெயர் வந்தது என்பது பற்றி காண்போம். பெருமாநாடு எனும் இவ்வூர் முன்னாளில்
பெருவாயில் நாடு என்று அழைக்கப்பெற்றது. அற்றை நாளில் வாயில் எனும் அடைமொழி கொண்டு பல ஊர்களின் பெயர்கள் விளங்கின. வாயில் என்பது இல்லத்தின் வாசற்படி என பொருள்படும். கோச்செங்கட் சோழன் தன்னோடு போர் செய்து தோல்வியுற்ற சேர மன்னனை குடவாயிற் கோட்டம் எனும் சிறை கோட்டத்தில் அடைத்தான் என்று சங்க இலக்கியம் கூறுகின்றது. புதுக்கோட்டை சாசனங்களில் பெருவாயில் நாடு மட்டுமல்ல, சிறுவாயில் நாடு, வடவாயில் நாடு என்பன போன்ற வாயிலை மையமாக வைத்து பல ஊர்கள் இருந்திருக்கின்றன. இவ்வாறு பழமை வாய்ந்த பெருமாள் கோவிலை கொண்ட பெருவாயில் நாடு என்னும் இவ்வூரே பின்னாளில் பெருமாநாடு என்று அழைக்கப்பெறுகின்றது. இப்போ பார்த்தீங்க, தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஊர் பெருமாநாடுன்னு பெருமைப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்னென்னமோ செய்யலாம். இப்போ உதாரணமாக பெருமாநாடுங்கிறது எப்படி பாப்புலர் ஆகும்னா, ஒரு கிரிக்கெட்டில் ஒருத்தன் ஸ்கோர் அடிக்கிறான். அடேங்கப்பா, இன்னும் யார் அவன் அப்படின்னு அவனை பற்றி அடுத்த நாள் பேப்பரில் வருது, டிவியில் வருது. இந்த பையன் இந்த ஊரை அந்த ஊர் எந்த ஊரான்னா பெருமாநாடுன்னா கம்ப்ளீட் இந்தியாவே திரும்பி பார்க்குது பெருமாநாடை. பெருமாநாடுன்னு ஒரு பையன் இப்படி அடிச்சிட்டான்டா கிரிக்கெட்டில், எல்லாம் அவனை பற்றி தான் பேசுகிறாங்க. டோனி மாதிரி பெரிய ஆளாக வருவான் போல் இருக்கு. ஆனால் ஊரை பற்றிய பெருமாநாடு, ஒரு சின்ன கிராமம், அங்கேருந்து வந்த பையன் அப்படின்னு பேர் வாங்குகிற அளவுக்கு நீங்கள் பெருமைப்பட வேண்டிய அளவுக்கு அந்த பெருமாநாடு பெருமைப்படும். நீங்கள் இந்த அளவுக்கு செஞ்சீங்கன்னா, நாட் ஓன்லி கிரிக்கெட்டு, பல விஷயங்கள் இருக்குது. ஓவியத்திறமை இருக்குது, நடிப்பு திறமை இருக்குது, சங்கீதம் இருக்குது, எத்தனையோ வாத்தியங்கள் வாசிக்கிறவன் இருக்கான். அவனுடைய ஊர் பேரை போட்டு தான் போடுவான். காரக்குறிச்சி அருணாசலம்மா, அவர் அருணாசலம் தான் அவர் பேர், சொந்த ஊர் காரக்குறிச்சி, ஊருடைய பேர் மரியாதை வருது. அப்போ அது மாதிரி உங்களுக்கு ஊர் பேர் நம்ம கூட சேர்த்து வச்சுக்கிறது பெரிய பெருமை. சீர்காழி கோவிந்தராஜன்னார், சீர்காழியில் பிறந்தவர் கோவிந்தராஜன், அற்புதமான பாடகர். சீர்காழி சிவசிதம்பரம் அவங்க மகன், அவர் பாட்டு பாடுறாரு, கர்நாடிக் மியூசிக். அதனால் அவங்களும் இந்த கர்நாடிக் மியூசிக் வாசிக்கிறவங்க. வளையப்பட்டி தவுள், அவர் வளையப்பட்டி தவுள்னே ஆயிடுச்சு. அது எனக்கு கேட்டிங்கன்னா வளையப்பட்டி சுப்பிரமணியம் அவர் பேரையே எடுத்துக்கிட்டாங்கப்பா. ஊர் பேர் தான் நிற்கிது, வளையப்பட்டி தவுள் அப்படிங்கிறான். கல்யாணத்து பத்திரிக்கையில் வளையப்பட்டி சுப்பிரமணியம் தவுள், வளையப்பட்டி தவுள் ஊர் பேர் அவர் பேரை விட பெருசாயிருச்சு. அந்த மாதிரி ஊரை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பெருமாநாட்டில் தான் இவன் பிறந்தான், பெருமாநாட்டில் தான் இவன் படித்தான், பெருமாநாட்டில் தான் இதை சாதித்தான் அப்படின்னு பேர் வரணுமா இருந்தால் அந்த ஊர் பேர் அவ்வளவு அழகாக இருக்கணும். அந்த ஊர் பேரை தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பெருமாநாடு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஊர், ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, ஓகே, நாளைக்கு இன்னும் பல ஊரை எடுத்துக்கிட்டு உங்கள் முன்னாடி நான் அப்பியர் ஆகிறேன் 8:30 மணிக்கு இரவு. மறக்காதீங்க, 8:30 மணிக்கு ஷார்ப்பாக டிப்பன்லாம் சாப்பிட்டு விட்டு உக்காந்துக்குங்க. வசந்த டிவியில் பாண்டு வந்தே தீருவான் நாளைக்கு.